திமுக கூட்டணி மக்களின் செல்வாக்கை இழந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மக்களிடையே உரையாற்றினார். அப்பொழுது அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை 4 நாட்களில் முடிந்துவிட்டதாகவும், திமுகவில் 25 நாட்களாக தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இன்னும் முடிவு எட்டப்படவில்லை என்றும் விமர்சித்தார். ஸ்டாலின் அவர்களே, 25 நாட்கள் தொடர்ந்து நீங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு 25 நாட்கள்? அந்த 25 நாட்கள் பேசி கூட இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. நாளே நாள் முதல் நாள் எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் வந்தாங்க. பேசின உடனே எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்று அப்பொழுதே அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளை கொடுத்துள்ள ஸ்டாலின், புதிதாக கூட்டணிக்கு சென்ற கட்சிக்கு 10 தொகுதிகளை வழங்கியிருப்பதாக சாடினார். இதனால் திமுக கூட்டணியில் உள்ள ஒரு தலைவர் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்று கூறியிருப்பதாகவும் விமர்சித்தார். இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. மேலும் கடந்த 2011 முதல் 2021 வரை அதிமுகவை திமுக வீழ்த்தியதாக வரலாறே கிடையாது என்று பெருமிதம் தெரிவித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பின்பும் சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்களில் அதிமுக கூட்டணியாக வெற்றி பெற்றதாக தெரிவித்தார். கருணாநிதி இருக்கும் போதே எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த கட்சி திமுக என்றும் இபிஎஸ் விமர்சித்தார். பேசுறார் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டுவிட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது. 2011 திரு கருணாநிதி திரு ஸ்டாலினுடைய அப்பா இருக்கும் போது எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கல. ஆனா எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு 2021 பிரதான எதிர்க்கட்சி என்ற வரிசையிலே அமர்ந்த அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களிலே பெற்றோர். திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி வரை கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் பெரிய திட்டம் எதுவும் கொண்டு வரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கடன் வாங்கியதுதான் முதலமைச்சர் செய்த சாதனை என்றும் அவர் குறிப்பிட்டார். 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி 5 லட்சம் கோடி இன்றைக்கு தமிழகத்தில் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார், சூப்பர் முதலமைச்சரா, இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சரா, முதன்மையான முதலமைச்சரா. எதில்? கடன் வாங்குவதிலே முதன்மையான முதலமைச்சர். உண்மைதானே? இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. மேலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைக்கு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் குரல் கொடுக்கவில்லை என்று சாடிய அவர், ஆலந்தூர் தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றும், வரும் தேர்தலில் நிச்சயம் அதிமுக வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்.